ஹாய்! நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம். இன்னைக்கு எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் பர்ஃபெக்ட்டா முடிச்சாச்சு. புது அகல் மட்டும் தான் தண்ணீல ஊற வச்சிருக்கேன். மத்தபடி போன வருஷம் வாங்குன அகல் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுட்டு, வீட்ல இருக்கிற விளக்கு எல்லாமே தேய்ச்சாச்சு. என்னதான் நம்மகிட்ட பழைய அகல் இருந்தாலும் சரி, அது புதுசா இருந்தாலும் சரி, நம்ம தீபத்தப்ப பார்த்தீங்கன்னா, 5 அகலோ, இல்ல 11 அகலோ, இல்ல 9 அகலோ இந்த மாரி ஒத்தப்படையில நம்ம புது அகல் வாங்கி தான் நம்ம தீபத்த ஏத்தணும். நம்மளால நெறைய அகல் வாங்கி புதுசு ஏத்த முடியலனாலும், குறைஞ்சது ஒரு 3 அகலாச்சும் பார்த்தீங்கன்னா, நம்ம புது அகல் வாங்கி நம்ம தண்ணீல ஊற வச்சு, அத நான் சுத்தம் படுத்தி, அப்புறம் மஞ்சள், குங்குமம் வச்சு நம்ம புது அகல ஏத்தணும். புது அகல் வாங்கின உடனே தண்ணீல ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை சுத்தமாக தொடச்சி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அகலில் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா அகலில் இழுக்காமல் இருக்கும். ஃபைனலாக எங்கள் வீட்டில் கார்த்திகை தீப வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீங்களும் எல்லா வேலையுமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவண்ணாமலையை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அதே ஊர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே படித்து அங்கேருந்து அங்கேயே கல்யாணமும் பண்ணி அங்கேருந்து இப்போ நம்ம வேலை செய்கிற சூழ்நிலை காரணமாக நம்ம வெளியூரில் இருக்கிறதுனால எங்கள் ஊர் திருவண்ணாமலையில் நடக்கிற 10 நாள் திருவிழாவையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.